நேத்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டன்ட்டா ஏதாவது டிஃப்ரெண்ட்டா பண்ணலாம் அப்படின்ட்டு கோதுமை மாவு ஆப்பம் தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு 2 கப் கோதுமை மாவு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு, 1 கப் அவல் ஆட் பண்ணியிருக்கேன். ஊற வச்ச அவல். நீங்க ரைஸ் இருந்தா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் சால்ட் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி 1 ஹவர் ஃபெர்மெண்ட் பண்ண விட்டுறலாம். அதுக்கு இடையில நவ அரிசி கஞ்சி தான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன். அத சாப்பிட்டுட்டு திருப்பியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷா தயிர் சன்னா தான் பண்ணியிருந்தேன். அதுவும் இன்ஸ்டன்ட்டா பண்றது தான். அதுக்கு வந்து மிக்ஸி ஜார்ல தயிர் அப்புறம் வந்து முந்திரி இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். நான் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிட்டேன் முந்திரி இல்லாதனால. மசாலாக்கு சில்லி பவுடர், கரம் மசாலா, ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு, ஒரு பேன்ல எண்ணெய், ஜீரகம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு, இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு நம்ம சன்னாவை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி. ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, கீழே கேப்ஷனில் கொடுக்குறேன். 1 ஹவர் ஃபெர்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா சூப்பராக ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஆப்பம் சேம் மெஷர்மெண்ட்டில் ரைஸ் ஃப்ளோர்லேயும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.